வணக்கம். இன்றைக்கி வந்து என்றென்றும் புன்னகை அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜீவாவுக்கு வாழ்த்துக்கள். ஒரு அருமையான ஒரு ரோல், அவருக்கே செஞ்ச மாதிரியான ஒரு ரோல். இருந்தாலும் அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற விதம், இதில் வந்து பெருசாக வந்து நீங்கள் ஸ்டண்ட் பண்ணவோ இல்லை வந்து உடல் நிற்கவோ தேவையில்லை அப்படின்னாலும் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டுறது, ஒரு இடத்துல ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கணும், ஒரு இடத்துல ஈகோ விட்டுட்டு போயிட்டு நம்ம போய் கெஞ்சணும், ஒரு இடத்துல வந்து ரொம்ப அன்பை காமிக்கணும், ஒரு இடத்துல ரொம்ப நக்கலாக பேசணும். அப்படிங்கிறப்போ அந்த சின்ன சின்ன வேரியேஷன்களை, அதாவது அவரை பார்க்கும்போது அந்த கேரக்டர் மட்டும்தான் ஞாபகம் வருது. அப்படிங்கிறது தான் வந்து ஜீவானுடைய நடிப்பினுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. ரெண்டாவது த்ரிஷா, அதாவது அழகும் நடிப்பும் சேர்ந்த ஒரு நடிகை வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது ரெண்டுமே இருக்கிறது இவங்க தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரோலுக்கு வந்து இவங்களோட ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஆக்ட்ரஸ் நிச்சயமாக யாரும் இருந்திருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியே தெரியுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து காதல் வாய்ப்படும் காட்சியெல்லாம் பார்த்தா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஒரு எந்த பையன் பார்த்தாலும் சரி, ஒரு கல்யாணம் ஆகாத பையன் யார் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து டக்குன்னு தோணும். அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு நிச்சயமாக காரணம் அப்படிங்கிறது வந்து இயக்குனர் அகமத். அதாவது ஒரு படம் அப்படிங்கிறது வந்து வெறும் நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன், ஸோ இதை கொண்டு போய் எப்படி எடுத்தாலும் வந்து 50% வந்தால் கூட போதும், படம் சூப்பராக வந்துடும் அப்படிங்கிறது இல்லாமல் இவர் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சது. அப்படின்னா ரொம்ப ஒவ்வொரு ஷார்ட்டும் அதை பிளெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா இடத்துலையும் அவருடைய பங்களிப்பு பெருசாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம டக்குன்னு பார்க்க முடியுது. ஏன்னா அந்த பிஜிஎம்லேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்காரு போல. அதங்காட்டிக்கு தான் வந்து ஒரு சோல்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இவருடைய ஒரு விஷன் அப்படிங்கிறது என் நம்பிக்கை. அகமத் ஒரு மிகச்சிறந்த பறவை கோலிவுட்டிற்கு வருக. சந்தானம் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியாச்சு சந்தானத்தை. 2-3 படத்தில் வந்து ஒரு மாதிரியாக போகிறாரு அப்படின்ட்டு. பட் இந்த படத்துலைங்க பயங்கரமாக சிரிக்க வச்சிருக்கேன். அதுவும் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீன் ஒன்று இருக்கும். நான் சிரித்து அழுதுட்டேன். தொண்டை வேற கரகரன்னு இருக்குது, வலி வேற. ஆனாலும் சிரிப்பை வந்து அடக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து காமெடி வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அவருடைய காமெடி அப்படிங்கிறது மிகப்பெரிய பூஸ்ட் இந்த படத்திற்கு. அதுபோக வந்து அவர் காமெடி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நிச்சயமாக அகமத்தினுடைய அந்த கேரக்டர் ஸ்கெட்சிங் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் போய் டக்குன்னு அந்த ரோல்குள்ளே வந்து பிளெண்ட் ஆகிடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக ஸ்டைலிஷாக தெரியுறாரு, காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ காஸ்டியூம் டிசைனருக்கும் கூட ஏன்னா எல்லாரும் போட்டிருக்கிற த்ரிஷா அணிந்து வர்ற சாரீகளாகட்டும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இவங்கெல்லாம் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜீவாலாம் போட்டிருக்கோம் சிம்பிளான ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும், ஜீவா வினய் சந்தானம். பட் ஆனால் வந்து அது ஏதோ ஒன்று ஒரு ஸ்பெஷலாக தெரியறதுக்கு வந்து நிச்சயமாக காஸ்டியூம் டிசைனிங் வந்து அங்கே நிறைய வேலை புரிஞ்சுருக்குறாங்க. ஸோ சல்யூட். நாசர் எவ்வளோ ஒரு சட்டிலான ஒரு ரோல், ஒரு கிரிப்பிங்கான ஒரு ரோல். ஃபஸ்ட்லேருந்து சின்ன பையனான ஜீவானுடைய தந்தையாக கடைசியில் போயிட்டு ஒரு நோய்வாய்ப்பட்டவர்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் அவர் அந்த கால்குலேட்டடாக வந்து அவர் வெளிப்படுத்திருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து இந்த படம் சோல்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீனியை போட்டதுக்கு வந்து அகமத்துக்கு வந்து நன்றிகள். இந்த படத்தினுடைய எடிட்டர்ஸ் பிரவீன் அண்ட் ஸ்ரீகாந்த் ஒரு அறிவு மாதிரி அப்படியே படம் அப்படியே ஃப்ளோ ஆகுது. நீங்கள் இடையில அப்படியே சீம்லெஸ்ஸாக தெரியுது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஐஃபோனை கையில் பிடிச்சா அப்படி இருக்கும், அப்படியே ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குல்ல, அந்த மாதிரி அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே டக்குன்னு அப்படியே முடியுது. அதுக்கு நிச்சயமாக வந்து இவங்க 2 பேருடைய உழைப்பு மிகப்பெரியது. பாராட்டுகள். மதி இந்த படத்தினுடைய கேமராமேன். சென்னையை இவ்வளோ அழகாக இவ்வளோ சுத்தமாக வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இவர் தான் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போக ஒவ்வொரு சீனுக்கும் அந்த சினிமோட்டோகிராஃபி என்ஹான்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ வந்து ஒரு வெறுப்பில் வந்து ஒரு மாடி மேலே அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு மூலையில் உட்காந்துருப்பார். அந்த எடுத்துருக்கிற அந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த எட்ஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறது வந்து ஒரு சூசகமாக
காட்டும். அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டி அப்படின்னா ஒரு வீடு அப்படின்னா அதற்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது ஆங்கிள். ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த குளிரை நமக்கு உணர வைக்கிற மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி மெட்ராஸ்லேயே மழை பெய்கிற மாதிரி ஆங்கிள்ஸ் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சுவிட்சர்லாண்ட்லையா எங்கேன்னு யூரோப்பில் எடுத்த அந்த ஸ்பாட்ஸும் சரி நம்ம வந்து புதுசாக, ஏன்னா ஃபாரின் அப்படின்னாலே டக்குன்னு பாட்டு போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. அது இல்லாமல் வந்து அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக பார்க்குறதுக்கும் ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதை நிச்சயமாக பிளெண்ட் பண்ண அகமதுக்கும் பெரிய பாராட்டுகள். ஏன்னா இது வந்து ஃபாரினுக்கு போகணும்னு போகலை, கதை ரொம்ப அருமையாக டக்குன்னு அப்படியே ஃபாரின் போயிட்டு அது திரும்பி வரும்போது வந்து அதாங்க எதுவுமே வந்து ஒட்டப்பட்ட மாதிரியே இல்லை, ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ப்ராடக்டாக தெரியுறது தான் வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ். இந்த படத்துக்கு வந்து மியூசிக், பிஜிஎம் ரெண்டும் வந்து அந்த பாடல்கள் பிஜிஎம் பண்ணியிருக்கிறவர் ஹாரிஸ் ஜெயராஜ். மிகப்பெரிய ஹிட்டுங்க அந்த வானங்கும் அந்த பாட்டு. எஸ்பெஷலி வந்து பிஜிஎம், அதாவது இவங்க காமெடி, இவங்க அதாவது சந்தானம் வந்து கல்யாணம் பண்ணிக்குவார், அதே மாதிரி வினையும் கல்யாணம் பண்ணிக்குவார். அப்போது வந்து இவங்க லவ் ஸ்டோரிக்கு இடையில், ஜீவா த்ரிஷா லவ் ஸ்டோரிக்கு இடையில் இவங்க அந்த கல்யாண வாழ்க்கை வந்து போகும். அதுக்கு ஒரு பிஜிஎம் பண்ணியிருப்பார். சீரியஸ் சொல்கிறேன், அத்தன்டிக்காக வந்து அந்த காமெடிக்கு வந்து நம்ம காமெடி அப்படின்னா வந்து இப்படி கவுண்டமணியோட அந்த பூமிதிக்கு போவார்ல அந்த பிஜிஎம் டக்குன்னு ஞாபகம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அத்தன்டிக்கான ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காரு. ஹட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா இது ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து இதுக்கு வந்து ஒரு உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்திற்கு. அவ்வளோ சிறப்பாக தன்னுடைய பெஸ்ட்டை வந்து இந்த படத்திற்கு கொடுத்துருக்காரு. அதனாடி தான் வந்து இது ரொம்ப ஹை கிளாஸாக அந்த படம் தெரியறதுக்கான காரணங்கள் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னாலும் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வெறுப்பில் இருப்பார் ஜீவா அவர்கள் அவங்க அப்பா மேலே. அந்த வெறுப்புக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிருக்கலாமோ அப்படின்னு தெரிஞ்சது. அதுபோக அந்த வெறுப்பினுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வீரியமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதை தவிர வந்து ஒரு மிகப்பெரிய குறையெல்லாம் வந்து இந்த படத்தில் எதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப்பு அதை எடுத்து காட்டி, ஒரு ஜென்யூனான லவ்வை வந்து எடுத்து காட்டி, ஒரு ஈகோவை வந்து ஒரு மனிதனை வந்து எவ்வளோ மோசமான நிலைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறத காட்டி, அதுலேருந்து விடுபட வந்து சாவியாக யாராக நம்ம வாழ்க்கையில் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டி ரொம்ப அழகாக முடிச்சிருக்கிற அகமது அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துங்க. ஒரு ஹோல்சம், ஒரு சோல்ஃபுல் என்டர்டெய்னர். இது எந்த சென்டரில் ஹிட் ஆகும் அப்படின்லாம் எனக்கு தெரில, ஏன்னா இது என்னால் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பக்கத்தில் உட்காந்து பார்த்தவர்களும் ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு போகிறத வந்து என்னால் பார்க்க முடிந்தது. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5க்கு 4 தருவேன். தயவுசெய்து நீங்கள் ஒரு கப்புள்ஸ் இல்லை எட் டு பி மேரிட், லவ் பண்ணுறீங்க, இல்லை சிங்கிளாக இருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி போய் பாருங்கள். நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்டில் வெளியிடுங்க. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.